இதுதான் உங்களோட ரியல் ப்ரொடெக்ஷன். ஸ்ரத்தை இருக்கணும் லைஃப்ல. கோவிலுக்கு போனாலும் கூட கூட்டத்துக்குள்ள நீங்க நிற்கும் போது உங்க கையில் இருக்கிற பேக் நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க கையில் இருக்கிற செல்போனை நீங்க தான் பார்த்துக்கணும். அது அங்கங்கே வச்சுட்டீங்கன்னா யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அது உங்களை தேடி வராது. நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், கைவிட்டு போனதெல்லாம் திரும்பி வரும். ஆனால் அது சொல்ல முடியாது. சில வேளையில் வரும், சில வேளையில் வராது. அதனால எப்போதும் லைஃப்பில் நம்மளுக்கு பகவான் என்ன கொடுத்திருக்கின்றதோ அது மேலே நமக்கு ஜாகிரதை இருக்கணும். இப்போ ஒரு காரு நம்ம கையில் இருக்கு, அந்த காரை நீங்கள் ஓட்டி கொண்டு இருக்கிறீங்க, ஜாகிரதையாக இருக்கணும். ஜாகிரதா மீனிங் ஸ்ரத்தா. நான் லைசன்ஸ் கிடைச்சிட்டு வாகனம் 10 வருஷமா ஓட்டிக்கொண்டிருக்கின்றேன். 10 வருஷமா ஓட்டிக்கொண்டிருந்தாலும் சரி, இப்ப நான் ஓட்டிக்கொண்டு இருக்கிறதா இருந்தா ஜாகிரதையாக ஓட்டிக்கொண்டு இருக்கணும். எனக்கு 10 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம் சொல்லிட்டு காரியம் இல்லை. ஒரு நொடி அளவில் கண்ணை மூடினீங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம கண்ணை அங்கங்கே போயிட்டு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அதுபோல நம்மளுக்கு லைஃப்ல எப்பவும் முன்னுக்கு ஜாகிரதை இருக்கணும். கடந்த காலங்களில் நடந்ததொന്നും யோசிச்சுட்டு നമ്മളൊന്നും இன்னைக்கு இங்க இருந்துட்டு காரியமில்லை. பிரசன்ட் இதான் லைஃப். பிரசன்ட் ஃபியூச்சர். இப்ப நீங்க என்ன செய்றீங்க அதான் லைஃப். இப்ப நீங்க செய்யறத பொறுத்த வரைக்கும் தான் நாளைக்கு நீங்க செய்ய போறீங்க. அது இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உத்திஷ்டோ ஜாகிரதா, நல்ல ஜாகிரதையோடு இருக்கணும். அதான் சாமி சொல்லுவேன், கடவுள் பக்தியை விட நம்மளுக்கு ஸ்ரத்தா பக்தி வேணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும். குழந்தைங்களா இருந்தால் கட்டாயம் அது ஜாஸ்தி இருக்கணும். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ரத்தா வேணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் இப்போ ஓரளவுக்கு வாழ்ந்து வெளிச்சத்தில் வந்திருக்கின்றது. குழந்தைங்க தான் இனிமேல் வாழ்ந்து வெளிச்சத்தில் வரணும். அப்போ அவங்களோட லைஃப்பில் நல்ல கேரிங் இருக்கணும். சமீதான் ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்த்தாலும் சொல்லுவேன், நல்லா லைஃப்பை கேர் பண்ணுவோம், லைஃப்பை இப்போ நல்லா கேர் பண்ணுவோம். அப்போதான் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு மரமாக இருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் பாசம் வச்சிங்கன்னா தான் அந்த மரம் நல்லா இருக்கும். ஒரு மாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே நீங்கள் பாசம் வச்சுட்டு அதுக்கு தேவையானது கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைய பால் கொடுக்கும். அது மாதிரி நம்ம லைஃபுக்கு மேலே நமக்கு பாசம் இருக்கணும். அது அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குப்பையில் கொண்டு போய் போடக்கூடாது. நம்ம லைஃபுக்கு ரொம்ப வேல்யூ உண்டு. அது நமக்கு லைஃப் மார்க்கெட்டில் கிடைக்காது. லைஃப் நமக்கு மார்க்கெட்டில் பணம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. லைஃப் இருக்கும்போது அதனோட மகிமை தெரியாது. அதுக்கு ஏதாவது ஒரு காயம் படும்போது தான் எனக்கு அதனோட மகிமை தெரியுது. அந்த லைஃபினுடைய அந்த மகத்துவம் நமக்கு கால்குலேட் பண்ண முடியாது. எல்லாமே கால்குலேட் பண்ணலாம், உலகம் எல்லாம் நமக்கு கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட லைஃபினுடைய மகத்துவத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இப்போ சொல்லுவேன், அதுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்போம். வசதியை விட முக்கியம் நமக்கு வாழ்க்கை. அந்த வசதிக்கு மேல வாழ்க்கை இருக்கணும். வசதி வாழ்க்கைக்கு மேல இருக்கக்கூடாது. வசதி வாழ்க்கைக்கு மேல இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க போறதில்லை. எல்லா வசதிக்கும் மேல வாழ்க்கை இருக்கணும். அதான் மலை மேல முருகன் இருக்கணும். முருகனுக்கு மேல மலை இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அது மாதிரி வாழ்க்கை எப்பவுமே மேலே இருக்கணும். அதான் சமீபம் சொல்லுவேன், நம்ம இந்த உலகத்தில் மிகப்பெரிய வேதமாக்கும் லைஃப். அந்த வேதத்தை நீங்க எப்பவுமே பாடி புகழ்த்தணும். வாழ்க்கை பற்றி எப்பவுமே பாடி புகழ்த்தணும்.
கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் இந்த காலம் எப்படின்னு. யாருக்கு அவ்வளோ மனசுக்கு ஒன்றும் ஆனந்தம் இல்லை, கொஞ்சம் இருக்கு, அதை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு எதிர்காலத்தை யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. அப்போ சுவாமி சொல்லுவேன், நம்ம ஏன் பயம், நம்மளுக்கு ஏன் பயம்? பகவான் முருகன் என்ன சொல்லி, யாம் இருக்கு ஏன் பயம்? யாம் மீனிங் நம்பிக்கை. நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க ஏன் பயப்படணும்? பகவான் மேல நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் பயம்? அவர் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் பயம்? தாயாகவும் அவர் இருக்கிறார், தந்தையாகவும் அவர் இருக்கிறார், குருநாதனாகவும் அவர் இருக்கிறார், பகவானாகவும் அவர் இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் இருக்கிறார். நீங்க ஒரு ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு மாதிரி அவர் இருக்கிறார் உங்களோட. சுதாமா கிருஷ்ணாவும் மேல எப்படி ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தாங்க. அப்ப எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் அவர் உங்களோட இருக்கின்றோம். அப்படின்னு பயம். பயம் ஹரா பக்தி ஜெயா. பயம் இருக்கக்கூடாது, பக்தி தான் இருக்கணும். பக்தி தான் நம்மளை வாழ வைக்கிறது. பக்தியில நம்ம ஜெயிக்கணும். இந்த பக்தி தான் நமக்கு வாழ்க்கையில வேணும். இந்த பக்தி மூலமா நமக்கு சக்தி கிடைக்கணும். நிறைய பக்தி இருக்கணும், அப்ப நமக்கு தானா சக்தி வரும். பகவான் மேல அளவுக்கு மீறின பக்தி வந்துட்டோம்னா அதுக்குள்ள இருந்து நமக்கு சக்தி வரும். அந்த சக்தியிலிருந்து நமக்கு முக்தி வரும். அந்த சக்தியிலிருந்து நமக்கு முக்தி வரும். அந்த முக்தியிலிருந்து நமக்கு சேவை செய்யணும்னா சங்கல்பமும் வரும். முக்தி கிடைக்கலன்னா சேவை பண்ண முடியாது. முக்தி கிடைக்கணும், அப்பதான் சேவை பண்ண முடியும். நம்ம ஒன்றும் மோட்சம் கிடைக்கலன்னு வச்சுருந்தோம், இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டோம். மோட்சம் கிடைச்சிருக்கிறபடியே தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். மோட்சம் நமக்கு கிடைச்சிருக்கு.